ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நபர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரு கண்ணுக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு பேய் தெரியுது. பார்த்து பயந்து போறாரு. அவரோட வீட்ல அவங்க பாட்டி தண்ணி எடுக்க போறாங்க. கை தவறி அப்படியே மயக்கம் போட்டு இறந்தும் போயிடுறாங்க. பாட்டி இறந்து போன விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி அவங்க ஃபியூனரலுக்கு வர கூப்பிடுறாங்க. அதே நேரம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நபருக்கு திருமணம் இருக்கு. எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட்டு இருக்க. இப்ப ரவி அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த ஊரிலே இவர் எல்லாருமே மதிப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் இவர் முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்வாரு. அவரும் வேகமா அந்த ஃபியூனரலுக்கு வராங்க. எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரவி அண்ணான்றவரோட எதிரி ஒருத்தர் அந்த ஊருக்குள்ளே இருக்காரு. அவருக்கு தனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நான் தான் முன்ன நின்று எல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனா ரவி இருக்கிறனால தன்னால வர முடியலன்னு சொல்லி ஈகோ இருக்கும். முறைச்சு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இறந்து போன விஷயம் தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வீட்டுக்கு வராங்க. எல்லா விஷயமும் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்ப ரவி அண்ணான்றவரை காமிக்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு ரொம்ப அன்பா எல்லார்கிட்டயும் பழகுறவரு. அவரை காமிச்சிட்டு இப்போ ஸ்டார்டிங் காமிச்ச அந்த நபரை அந்த ஊருக்குள்ள ஒரு பொண்ணை ரொம்பவும் சின்சரா லவ் பண்றாரு. அப்பப்ப போகும்போது சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை அவங்க கண்டுக்கவே இல்லை. இப்ப அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. அந்த வீட்டுல இறந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பூஜை நடத்துவாங்க. எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அதனால எல்லாரையும் வர சொல்றாங்க. அவங்க எல்லாருக்கும் உணவும் போட்டு முடிக்கிறாங்க. அன்னைக்கு இரவு ஒரு பூஜை நடக்குது. இறந்து போன அந்த வீட்டை சேர்ந்த தாத்தா, பாட்டி, அவங்களோட அண்ணன், அவங்க 3 பேருக்கும் தேவையான உணவு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க, அப்ப ரவி அண்ணான்றவர் என்ன கேக்குறாருன்னா, அங்க எதுக்கு நீங்க சிகரெட் வச்சிருக்கீங்க, அந்த பெரியவர் பீடி தானே பிடிப்பாரு அப்படின்னு கேட்க, டாக்டர் அவர் பீடியை பிடிக்க வேணாம், சிகரெட் தான் பிடிக்கணும்னு சொன்னனால நாங்க அதை வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் அங்க எல்லாமே எடுத்து வைப்பாங்க. வச்ச உடனே அந்த ரூமை லாக் பண்ணுவாங்க. உங்களுக்கும் தெரியும், இறந்து போனவங்க வீட்டுல உணவெல்லாம் வச்சு லாக் பண்ணுவாங்க. காலை விடிஞ்ச உடனே அவங்க போன கால் தடம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேதான் இங்கேயும் பண்ணுவாங்க. லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற கேப்ல அந்த வீட்டை சேர்ந்த அந்த பையனும் அவர் லவ் பண்ற அந்த பொண்ணு அங்க வந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டும், ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்க, உன் நம்பர் அந்த பொண்ணு கிட்ட கூட அப்படின்னு சொல்ல, வேகமா போய் ஒரு பேப்பரை எழுதி அந்த பொண்ணோட கால் கிட்ட போட்டு வந்துருவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட போனுக்கு கால் வரும். அந்த பொண்ணு தான் கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போனை தேடி பார்த்தா போன் வீட்டுக்குள்ள இருக்கு. அவரு கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்காம வேகமா உள்ள போய் போனை எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த ஸ்பாம் கால். அடைச்சா இதுக்காக நம்ம இவ்வளவு வேகமா போனோம் அப்படின்னு சொல்லி இவர் அப்செட் ஆக, அந்த பொண்ணோட கால் கீழே அந்த பேப்பர் அப்படியே தான் இருக்கு. அந்த பொண்ணு அதை எடுக்கல. இதெல்லாம் பார்த்தா ரவி அண்ணான்றவருக்கு கோவம் வந்துருச்சு. நாங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க நின்னா நீ ஓயாம போய் போன் எடுத்துட்டு வர, அறிவில்லையான்னு சொல்லி மண்டை மலையை ஒண்ணு வச்சு அனுப்புறாரு. அவருக்கு கொஞ்சம் அசிங்கமா ஆயிடுது. 10 நிமிஷம் கழிச்சு எல்லாம் உள்ள போலான்னு போய் பாக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பாடு எல்லாமே அவங்க குடும்பத்துக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுக்கிறாங்க. அப்ப ரவி அண்ணான்றவரை வாங்க நம்ம போலாம்னு சொல்லி பின்னாடி கூட்டிட்டு போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஒரு பேய் கதையை சொல்றாரு. அவர் சொல்ற அந்த கதையை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு உண்மையாதான் சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா அந்த கதையை கேட்டுட்டு இருக்க, பக்கத்துல இருக்கிறவருக்கு ஒரு மாதிரி வினோதமான உணர்வு வருது. கத்துறாரு. ஏதாச்சும் கத்துற அப்படின்னும் போது, அண்ணா மிச்சர் மூக்குல ஏறிடுச்சு, அதனாலதான் அப்படி இருக்கு, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்ல, கூட பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அங்க இருந்து எல்லாம் கிளம்பி போறாங்க. இப்ப இறந்து போன வீட்டுல உணவு போறதுனால சாப்பிட நிறைய பேர் வருவாங்க. அப்படி பந்தில வர நிறைய பேரை அந்த வீட்டை சேர்ந்தவங்க, காலையில நீ வரலையப்பா இப்ப வந்திருக்கேன் போது, இல்ல காலையில வேலை இருந்துச்சு அதான் வரல அப்படின்னு சொல்ல, குட்டிக மட்டும் வந்துருங்கடா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஊர்ல ஒருத்தருக்கு திருமணம் நடக்க போகுது. அவர் எல்லாத்தையும் இன்விடேஷன் கொடுத்துட்டு பத்திரமா இன்விடேஷனை வச்சிருங்கடா, மறக்காம வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டேபிள் அழுக்கா இருக்குன்னு ஒருத்தர் தொடைப்பாரு. என்னதான் வச்சு தொடைக்கிறாருன்னு பார்த்தா அதுவே அந்த இன்விடேஷன் தான். உங்களெல்லாம் மதிச்சு இன்விடேஷன் கொடுத்தல, என்ன செருப்பாலும் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலை அவருக்கு கல்யாணம். அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஷேர் ஆட்டோ வண்டின்னு சொல்லி லிஃப்ட் கேட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம் ரவி அண்ணான்றவரும் அவரோட டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு போகாம பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு போறாங்க. ரவி அண்ணான்றவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பாக்குறாரு. சோ ஒரு டீல் இருக்கு, அந்த ஒரு பில்டிங்கை நீங்க கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேலையை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ நல்லா சரக்கு அடிக்கிறாங்க. ஒயின் ஷாப்புக்கு பின்னாடிதான் அந்த ஒன் சைடு லவ் பண்றவர் இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டோட பேசிட்டே இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட் எல்லாமே, ரவி அண்ணான்றவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவர், ஒரு தலா இருந்து 20 பேரை பந்தாடுவாரு, நான் அந்த விஷயத்த பாத்துருக்கேன் போது, அப்ப ரவி அண்ணா இதுக்கு அடி வாங்கினதே இல்லையா யார்கிட்டயும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்க, இல்லடா அவர் அடி வாங்கினதே இல்ல, அடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும் போதுதான், அம்மா ஆள் என்னப்பா ஊர்ல இருக்கும் போது கருப்பா இருந்தா சிட்டிக்கு போன பிறகு கலர் ஆயிட்டா,
இப்போ நல்லாதான் இருக்கான, ஆனா யாரையும் பார்க்க மாட்டேன்றா, நீ எப்படிதான் கரெக்ட் பண்ண போற அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவர் கோச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப குடிச்சு முடிச்ச இவங்க எல்லாம் போட்டோ எடுக்க போய் ஒரு ஒரு ரகலை பண்றாங்க. எப்படியோ அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு முடியுது. ஈவினிங் சாப்பிடறதுக்காக எல்லாம் வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளையோட தங்கச்சி புருஷன் ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த வீட்டுக்கு வராரு. அவர் வந்த உடனே எல்லாருமே வந்துட்டானா, போச்சு இனி என்ன ரகலை பண்ண போறான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபரும் வேகமா வந்து அப்படி வீட்டுல வேலை பண்ற மாதிரிலாம் ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு பின்னாடி போய் நல்லா தண்ணியை போட்டுட்டு உலகத்தையே மறந்து எல்லார்கிட்டயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவங்க மனைவியாலே தாங்க முடியாது. ஆனா அவங்களும் சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தம்பிட்ட போய் வர வர உங்க மாமா தொல்லை தாங்க முடியலடா, வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, அவரை யாரோ அடிச்சுட்டாங்களாம், போய் கேள்றானும் போது போய் பார்த்தா சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த அங்குள் சும்மா கதவு தட்டிட்டே இருக்காரு, அதனால வெளியே போன்னு சொன்னா உங்க வீட்டையா கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னு. வர வர உன் தொலை தாங்க முடியல, கல்யாணம்னால நான் அமைதியா இருக்கேன், இல்லைன்னா அவ்வளவுதான் நடக்கிறது அப்படின்னு சொல்ல பயமா குடிச்சு ரகலை பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் எல்லாம் கண்டுக்காமலே விட்டுருவாங்க. இப்ப ஈவெண்ட் அப்போ ரவி அண்ணன் வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்ல எல்லாமே சேர்ந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு அன்னைக்கு குடிச்சு கலாட்டா பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்ப ரவி அண்ணான்றவரு பயங்கர போதையில வண்டி கூட ஓட்ட முடியாது, நடந்து போலாம் அப்படின்னு சொல்ல ஒரு கால் வரும். ஒரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வீட்டுக்கு வரணும், ஒரு லேடி குளிக்கிறத ஒரு எட்டி பார்த்துட்டான் அப்படின்னு சொல்ல இவர் அந்த பஞ்சாயத்து பண்றதுக்காக போவாரு. போய் பார்த்தா அந்த வீட்டுல இருக்க ஒரு பாட்டி குளிக்கும் போது யாரும் எட்டி பார்த்துட்டாங்களா, அந்த வீட்டுல இருக்க அந்த பொண்ணதான் ஸ்டார்டிங் அந்த இறந்து போன பாட்டியோட பேரை லவ் பண்ணிருப்பான். எந்த நபர் எங்க வந்தாரு பாத்தீங்களா, அடையாளம் தெரியுமான்னு கேட்க அந்த பாட்டி, நான் 2வது வாட்டி பார்த்து அடையாளம் சொல்லுவேன்ப்பா, அவன் ஜன்னல நான் குளிக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஜன்னலை போய் பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க போலீஸ் கால் பண்ணா எப்படின்னாலும் எங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சரி நாங்க இங்க இருந்து போறோம், நீங்க மத்த விஷயத்த பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. கிளம்பும்போது சரி ரவி அண்ணா உங்களுக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்க அவருக்கு இன்னும் திருமணம் ஆயிருக்காது, இருந்தா சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பாட்டி இறந்து போன வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. அவன் நடவடிக்கை சரியில்லாம வித்தியாசமா பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்த ரகசியமா பேசிட்டு இருக்கேன். அங்க ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட என்னதாப்பா ஆச்சு, நைட்டு நீதான் அந்த இடத்துக்கு போனியாமே, நடந்தது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல என்ன இருக்கும்னா, அந்த பாட்டியை குளிக்கிறத எட்டி பார்த்தது வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிட்டவர் தான். அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த பொண்ணு குளிக்குதுன்னு எட்டி போய் பார்க்க அது பாட்டின்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஆனா அவர் அங்க ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ரவி அண்ணாவும் அவங்க ஆட்களும் வந்து கைய வச்சிருப்பான், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம மாட்டி கூடத்துன்னு சொல்லி தண்ணியெல்லாம் வச்சு அந்த இடத்த தொடச்சிட்டு இருப்பாரு. அப்படி அவர் துடைக்கும் போது அந்த ஊர்ல சேர்ந்த 2 பேரு என்ன சத்தமா இருக்குன்னு எத்தி பார்க்க இவர் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுவாரு. ஓடும் போது எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களோட பையன் தான் அந்த இடத்துல ஓடுறாங்க. இவர் வேகமா ஓடி போவாரு. ஒரு பக்கம் நாய் தோட்டத்தை ரிட்டர்ன் ஓடி வரும்போது இவங்க 2 பேரும் பிடிச்சு வச்சிருவாங்க. யாரா நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்க சுத்துற, இத தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும் போது அப்ப அவரு லைட்டா இரும்பும் போது பக்கத்துல இருக்கிறவர் என்னடா அவன் வினோதமா பண்றான், அவனுக்கு ஏதாவது பேய் ஏதோ புடிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சான்ஸை வச்சு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு அவரு பேய் வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க பண்ண மூஞ்சில விபூதி அடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. சோ நைட் நடந்த இந்த விஷயத்த பெரிய விஷயமா பில்டப் பண்ணி அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த நபர் எழுந்து பாக்குறாரு, முகத்திலயும் மூஞ்சிலயும் விபூதி குங்குமம் இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க ஒரு பாட்டி பார்க்க வந்து பதறி ஓடி போயிருவாங்க. இவங்களுக்குலாம் வர வேலை இல்லைன்னு சொல்லி முகம் கழுவி அவர் சாப்பிட ஆரம்பிப்பாரு. இதுக்கு அடுத்துதான் படம் செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதுல இருந்து நான் இவரை ஹீரோன்னு சொல்றேன். ஹீரோவும் முகம் கழுவி சாப்பிட்டுட்டு இருக்க அவங்க அப்பாவும் ஊர் மக்கள் கிட்ட அவன் மூஞ்சி கழுவிட்டான், விபூதி குங்குமம் போயிடுச்சு, அவனை இதுக்கத்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது போல, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கதற ரவி அண்ணான்றவரு ஊருக்கு போயிருக்காரு, வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது ரவீந்திரவரை பிடிக்காத ஒருத்தர் இருப்பாரு. அவரு இதான் சான்ஸ், நம்ம தலைவர் மாதிரி மாற ஆரம்பிச்சலாம்னு சொல்லி ரவின்னா பெரிய சாமியாரா, அவன் எதுக்கு, அவன்லாம் தேவையில்ல, நீங்க யாராவது போய் வைங்க அப்படின்னும் போது பயத்துல எல்லாருமே இல்ல நான் குளிக்கல, நான் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்டா பயப்படுறீங்க, நம்ம ஊர்லதான் ஒரு சாமியார் இருக்காரு என்னும் போது அவரு இறந்து பல வருஷம் ஆகுது, அவர் இறந்தா என்ன, அவர் புள்ளா இருக்கால அவனை வச்சு பூஜை பண்ணலாம்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தா அந்த நம்பர் ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவருக்கு மந்திரலாம் பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா நீங்க தான் வரணும், உங்க அப்பாவோட பவர் எப்படி உங்களுக்குள்ளேயே இருக்கும் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. அவருக்கும் ஒண்ணும் தெரியாது, இவங்க எப்படியாவது ஏமாத்தணும்னு சொல்லி சும்மா ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க. சரி போங்க போய் கூப்பிடுங்க அந்த பேய் அப்படின்னு சொல்ல அவரும் போய் கதவை தட்ட ஃப்ரெண்டோட நிலைமைய பார்த்து ஹீரோ குலுங்கி சிரிப்பாரு. ஆனா அதெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பேய் தான் சிரிக்குது போல அப்படின்னு நினைச்சு பயப்படுவாங்க. இப்ப எல்லாருமே சாமியாரே போய் கேளுங்க யார் அதுன்னு கேளுங்க போது உள்ள இருக்கிற ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் தான் காஞ்சனா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கதவை சாத்திடுவாரு. அங்க இருக்கிறவங்க யாருக்கும் கிளியரா புரியாது என்ன சொன்னாங்கன்னும் போது அவ பேரு சுலோசனா அப்படின்னு பேர் சொன்னாங்கன்னும் போது
ஐயோ அப்படிப்பட்ட பொண்ணு எங்க ஊர்ல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாம் பதறிட்டு சிரிச்சு சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாரு உள்ள ஹீரோ. இப்ப எல்லாமே அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. நைட் இப்ப ரவின்றவர் வீட்டுக்கு வர்றாரு. அவரும் என்ன ஆச்சுன்னு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு பயப்படாதீங்க நான் என்னன்னு போய் பாக்குறேன்னு சொல்லி கதவை தட்ட ஹீரோ வெளியே வருவாரு. ஹீரோ ரொம்ப அமைதியா இருப்பாரு. ரவின்றவருக்கும் பேய்னா கொஞ்சம் பயந்தான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கோ வெளியே காமிச்சுக்க மாட்டாரு. அவரும் ஹீரோட பின்னாடி ஒத்த கையை வச்சு தட்டிட்டு ஒண்ணு இல்லப்பா அவனுக்கு சரியாயிரும் அப்படின்னும் போது ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இவருக்கு பயம் இருக்குன்னு. ஆல்ரெடி என் கேர்ள் ஃபிரெண்ட் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினாரு. இப்ப எப்படியாவது அவரை அடிச்சிடணும்னு சொல்லி பொம்பளை வலைய கை வைக்கணும்னு சொல்லி பட்டுன்னு அடிச்சிடுறாரு. ரவி எனக்கும் அடிக்கணும்னு தோணும். ஆனா உடம்புல பேய் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவரு வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே சைலண்டா மயக்கம் போட்ட மாதிரி ஆக்ட் பண்றாரு. அடுத்த நாள் காலையில கடைக்கு போறாரு. அப்ப அங்க ஒரு வயசான இருப்பாரு. அவருக்கு கண்ணு தெரியாது. வரன் எல்லாரோட பேரை தப்பு தப்பா சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அப்ப ரவி வந்ததே தெரியாம அவர்கிட்டே உனக்கு தெரியுமாப்பா ரவி ஏதோ ஒரு பையன்கிட்ட அடி வாங்கினாராமே அசிங்கம் அப்படின்னு சொல்லி இவர் பேச அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதே நேரம் ரவி அண்ணாண்டவரோட எதிரி இந்த பேயை ஓட்டணும், இந்த பேயை ஓட்டலைன்னா நம்ம ஊருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ரவின்னு ஒரு வேகமா போய் இந்த பேய் உடனே இந்த ஊரை விட்டு போகணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, டிவில பேய் ஓட்ட ஒருத்தர் இருக்கா ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், அவரை நான் இறக்குறேன், இந்த பேய் இந்த ஊரை விட்டு போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல திரும்ப எல்லாருமே ரவி அண்ணா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார வர வைக்கிறாங்க. ஆனா அவரு ஒரு டுபாக்கூர் சாமியாருன்றது வேற யாருக்கும் தெரியாது. அவரை வந்தோடனே எல்லாருமே அவர்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த பாட்டியும் வராங்க. அந்த பாட்டி வேற 2வது வாட்டி அந்த நபரை பார்த்தா கண்டுபிடிப்பேன்னால ஹீரோக்கும் பயம் வந்து வேகமா ரூம்குள்ள போயிடுறாரு. இதை பார்த்து அந்த சாமியாரா நான் மந்திர போறத பார்த்துதான் பயன் அந்த பேய் உள்ள போயிருக்கு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீங்க பெரிய கருணக்கிழங்க ஜூஸா அரைச்சு வெடிகாலையில வாயில நல்லா ஊத்துங்க. குடிச்சு மாந்தி எடுக்கும் போது பேய் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்ல பக்கத்து ஊருக்காரங்க அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய சைஸ் கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க அதை ஜூஸா அரைச்சு காலங்கத்துல ஹீரோட வாயில ஊத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ நொந்து போயிடுறாரு. இல்ல ஒரு நாள் ஹீரோ காலை எழுந்து சாமி கும்பிட பேய் போயிடுச்சு போல, அவரு நாம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரும் போயிருவாங்க. ஹீரோவும் வேலை பாக்குறதுக்காக வருவாரு. ஹீரோ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்ப்பாரு. அவரு வரும்போது நம்ம ரவியை நம்ம அடிச்சோம் அது சமையல அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு விழுந்து சிரிக்க அவரோட ஃப்ரெண்டு இவனுக்கு இன்னும் பேய் போல பேய்மாதான் இன்னும் சிரிக்கிறான்னு சொல்லி பயந்து ஓடிடுவாங்க. அவரும் பக்கத்து வீட்டுல பால் வாங்கலான்னு போக அந்த வீக்கெண்ட்ல கண்ணுக்குட்டி இறந்து போயிடும். அந்த வீட்டை சேர்ந்தவங்களும் ஹீரோ வந்தனால்தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அங்க ஒரு சின்ன பையன் பேப்பர்ல நெருப்பு பத்த வச்சு விளையாடிட்டு இருப்பான். ஹீரோ மறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போக அந்த பத்த வச்ச பேப்பர் பக்கத்துல இருந்த காஞ்சு போன புல்லுல பட்டு எரிய ஆரம்பிக்கும். இதுவும் ஹீரோவாலதான் சொல்லி ஹீரோ உடம்புல பேய் போகல, அது இன்னும் உடம்புல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த சாமியாரும் இப்படி ஒரு பேயை நான் பார்த்ததே இல்லை, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன விடுங்கடா சாமி நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதறுவாரு. இல்ல எல்லாம் உடம்புல பேய் போல இவனை வீட்டுல வச்சு லாக் பண்ணுங்க, தினமும் பூஜை பண்ணுங்க, குளிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கிருந்து போகும்போது இப்ப அந்த பேய் இருக்கிறனால ஊர்ல நிறைய அபசகுணம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த சுதோஷனான்றவங்க யாரு அந்த வீட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரவி அண்ணா அவங்க குழுவெல்லாம் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அப்போ புதுசா திருமணமானவரோட தங்கச்சி புருஷன் அந்த வேற ஊர்ல இருப்பாரு. அவர் ஊர்ல சுதோஷனான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அவர் வாங்க அப்படின்னும் போது போய் பார்த்தா ஒரு பழைய வீட்டுல ஒரு லேடி மட்டும் இருப்பாங்க. அவங்க அம்மா தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அந்த லேடிய பார்த்த ரவி அண்ணா ஷாக் ஆயிடுவாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாங்க அந்த லேடிய கூட்டிட்டு போலாம், அவங்க பேசினாங்கன்னா அவங்க அம்மாவை போகணும் போது ரவி அண்ணா இல்ல வேணாம்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துருவாங்க. அந்த சாமியார என்னாச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்களான்னும் போது இல்ல ரவி அண்ணா வேணாம்னு சொல்லிட்டாருன்னும் போது ரவி அண்ணா கிட்ட போய் சாமாரி என்னதாப்பா பிரச்சனை உனக்கு, அந்த பொண்ணு வர சொல்லலாம்ல, அவங்க அம்மாட்ட பேசினாங்க அம்மா அவி போகுமேன்னும் போது அவரு ஒரு பிளாஷ்பேக்கும் சொல்லுவாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு பொண்ணு பார்க்க அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த பொண்ணைதான் எனக்கு பார்த்தாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் போது என்ன காரணம், அந்த டைம் நான் ஒல்லியா இருந்தா அந்த பொண்ணு குண்டா இருந்தா, எங்க சித்தப்பா குண்டா இருக்கிற பொண்ணு வேணான்னு சொன்னாங்கனால நாங்க வந்துட்டோம். ஆனா எனக்கு அந்த பொண்ணு மேல விருப்பம் இருந்துச்சு. இப்ப அந்த பொண்ணு திரும்ப வருதுல இங்க வருதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன அது உன் பர்சனல் விஷயம்ப்பா. இப்ப இந்த பையனோட வந்து ஆவி பொண்ணுன்னா அந்த பொண்ணு வர வச்சுதான் ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணோட சித்தப்பா மூலியமா அந்த பொண்ணை வர சொல்லுவாங்க. அவங்க வந்த உடனே அவங்க அம்மான்னு நினைச்சு ஹீரோட காலில் விழுந்து கதற ஆரம்பிப்பாங்க. ஹீரோக்கு என்ன சொல்லணும்னே தெரியாது. நான் சும்மா ஒரு பேருக்குன்னு தான் பேயின்னு ஆரம்பிச்சேன், இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. அதே நேரம் அவங்களோட அண்ணன் ஒருத்தரும் உடம்புல பேய் வந்திருக்கா
அவ உயிரோட இருக்கும் போது அவ பொண்ணா நல்லா வச்சுல, இப்ப செத்த பிறகும் சாவடிக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவர் திட்டிட்டு போக சாமியார் அமைதியா இருங்க, இங்க பாரும்மா உங்க அம்மா உன்னதான் எதிர்பார்க்கறாங்க, நீ அப்பப்ப உங்க அம்மாட்ட வந்து பேசினா அவங்க சீக்கிரமா இந்த பையனோட உடம்ப விட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். ஹீரோவை வீட்டுல வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் வெளியே போவாங்க. ஒரு நாள் ஹீரோவும் ஜன்னல்லாம் உடைச்சிட்டு கீழே இறங்கி வந்து அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போவார். அவர் தான் சாமியாரா இங்க வந்திருப்பாரு. அவரும் பேய் பேய் கத்தாடி, நான் பேய்லாம் இல்லடா, நடந்த விஷயத்த முழுசா கேளுடா, நான் அந்த பாட்டி குளிக்கிறத பார்த்துட்டேன், மாட்டிக்க கூடாதுன்னு பேய்னு ஒரு கதையை போட்டேன், இவங்க இதெல்லாம் நம்பிட்டாங்கடா, நம்புதி இல்ல, நீ பேய் அம்மா காப்பாத்துங்கன்னு கத்தா அங்க இருந்து வேகமா போவாரு. நைட் ஒரு ஃப்ரெண்ட வேற ஒருத்தர்கிட்ட பேசலான்னு போக அவரும் பேய்னு கத்த, அப்படியே ஹீரோ போற இடம் ஃபுல்லா அவர் பேய்னே எல்லாம் சொல்லிக்கிட்டு அவரை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அடுத்த நாள் காலை ஊரே காலியா இருக்கும். என்ன ஊரே காலியா இருக்குன்னு சொல்லி கடையில போய் பேசலான்னு போய் பார்த்தா அந்த கடையில இருக்கிற ஓனர் முத கொண்டு அவரை பார்த்து தெரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. இப்ப நைட்டு ஹீரோட தங்கச்சியும் வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோ தண்ணி வேணும்னு கேட்பாரு. அண்ணன் தண்ணி கேட்கிறாருன்னு சொல்லி எடுத்து குடுக்க உள்ள போனா உள்ள பேய் இருக்கும். பார்த்தா இதெல்லாம் அந்த பொண்ணோட கனவு. இந்த பொண்ணு மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் நைட்டு தூங்காம பயந்துகிட்டு இருப்பாங்க. பேசாம நம்ம வெளியவே போலான்னு போக ஹீரோ வந்து எங்க போறீங்கன்னு கேட்க, ஒண்ணு இல்லடா இதாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நைட்டு தூங்காம விடிய விடிய முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த ஊர் மக்கள் கிட்டயும் சொல்லிடுவாங்க. இது மட்டும் இல்லாம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறதுனால ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபீவர் வந்து ஐசியூலயே அட்மிட் ஆயிருவாரு. அவங்க அம்மா வந்து என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், அதுலயும் அந்த சாமியாரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க அந்த வீட்டுல கூட்டம் அதிகமாகி எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கோ வந்துரும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க எல்லாம் பேய் நினைச்சிட்டு அலறி அந்த இடத்த விட்டே ஓடி போயிருவாங்க. இப்ப எல்லாமே சாமியாரை திரும்பி பார்ப்பாங்க. அவருக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க வந்து ஒரு கம்பை எடுத்துட்டு ஹீரோ காலியை அடிச்சுட்டு உள்ள போன்னு சொல்ல உள்ள போன பிறகு ஹீரோ கோவம் வந்துடும். என்னைய அடிக்கிறியான்னு சொல்லி சாமியாரை போட்டு அடி அடிக்க எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே வந்து, நான் அந்த பேயை அடக்கிட்டேன், ஆனா இது டெம்பரவரி தான், இந்த பேய் இந்த வீட்டை விட்டு முழுசா போனோம்னா அந்த பேயோட பொண்ணு வரணும், அவளுக்கு யாராவது போய் கூட்டிட்டு வாங்க, அப்பதான் இந்த பேய் இந்த இடத்த விட்டு போகும்னு சொல்லி சொல்லிடுவாரு. எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். ரவி அண்ணான்றவர் அவருக்கு ஒரு பர்சனல் விஷயம்னால அந்த பொண்ணோட வீட்டுக்கு போக கூடாதுன்னு இருப்பாரு. என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரம் சரி ஆட்டோக்காரரோ அவருக்கு தெரிஞ்சவங்க போய் கூட்டிட்டு வரலான்னு போவாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த பொண்ணோட சித்தப்பாவும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சரியான போதை சண்டை போட்டுட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க மோசமானவங்க. பொண்ணு போய் நம்ம கூட்டிட்டு வரும்போது இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ஊருக்கோ பெரிய சண்டை கூட வரும்னு சொல்லி எல்லாம் ஒரு பயத்துல இந்த பொண்ணை கூட்டிட்டு வராமலே இருப்பாங்க. அப்பதான் அந்த புதுசா திருமணமானவரும் என்ன சொல்வாருன்னா, எங்க மாமா இருக்காரு, அவரை வேணா ஆட்டோல அவங்கள கூட்டிட்டு வர சொல்றேன்னும் போது அவரும் கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்த பிறகு அந்த லேடியும் போய் ஹீரோ கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த லேடி வீட்டுக்கு பக்கத்துலதான் ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணும் இருப்பாங்க. சோ அந்த பொண்ணை பார்த்து அவங்க பேச ஆர்வமா ஹீரோ அதை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. பேசி முடிச்ச பிறகு அந்த லேடி யார் கூட்டிட்டு போவாங்கன்னும் போது அந்த ஆட்டோக்காரரோ சவாரி இருக்கேன்னு கிளம்பி இருப்பாரு. சரி எங்க மாமாவே வர சொல்றா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் நல்லா மட்டையா இருப்பாரு. இந்த ஆளை நம்பி கூட்டிட்டு வந்தோம் பாரு அப்படின்னு சொல்லி கடைசியில சரி ரவி அண்ணாவே கூட்டிட்டு போய் விடலான்னும் போது அவர் ஒத்துக்க மாட்டாரு. வேற வழி இல்லைன்னு பொண்ணு எப்படி தனியா போவாங்கன்னும் போது அவரு ஒத்துப்பாரு. ஆனா சாமியாரோ கஷ்டப்பட்டு அந்த லேடி கிட்ட தாயே எப்படியாவது அந்த பேய போக வச்சிருமா, ஆல்ரெடி இப்போ நான் பேய ஓட்டலன்னு சொல்லி எல்லாருமே நான் அசிங்கமா பேசுறாங்க, டிவில நான் ஒழுங்கா வேலை பார்த்துருந்தேன், இப்போ இதனாலேயே எனக்கு அந்த சேனலும் போயிடுச்சு, லோன் வாங்கிதான் வீட்டை ஓட்டிட்டு இருக்க, தயவு செஞ்சு ஏதாவது பார்த்து பண்ணுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்க அவங்களும் தினமும் வருவாங்க. ரவி அண்ணாதான் கூட்டிட்டு வந்து விடுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்க மேல விருப்பம் இருக்கும். அப்போ ஒரு நாள் அந்த லேடியும் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கானும் போது ஞாபகம் இருக்கு, நான் உங்களை முதல்ல பொண்ணு பார்க்க வந்தேன்னும் போது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னும் போது ரவி அண்ணா இல்ல எனக்கு ஆகலன்னும் போது அவங்களும் ஓகே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஓகே இவருக்கும் திருமணம் ஆகல அப்படின்னு. அப்படியே தினமும் கூட்டிட்டு வர விஷயத்த எல்லாமே அந்த பொண்ணோட நெய்பர் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோட அம்மா அப்பா அவங்க தங்கச்சி வந்து பக்கத்து வீட்டுலதான் தங்குவாங்க. அவங்க தங்குறதுக்கே பயங்கரமா பெட்ட போடுவாங்க. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை பாவம் காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லி எப்படியோ டேரா போட்டுருவாங்க அந்த வீட்டிலே. ஹீரோ அந்த வீட்டுல தனியா இருப்பாரு. ஹீரோக்கே அப்பப்ப கொஞ்சம் பயம் வரும். பேய் இருக்குன்னு பயந்துட்டு விபூதி எல்லாம் பூசிட்டு பயந்து போத்தி தூங்கிட்டே இருக்க இப்ப யாரோ டக்குன்னு கதவை பயங்கரமா தட்ட ஆரம்பிப்பாங்க. யார் தட்டுறாங்க பயந்து போய் பார்த்தா நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அந்த லேடி தான் வந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவர் பேசும்போது தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அந்த லேடியோட அம்மா இறந்த பிறகு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப தப்பா பிஹேவ் பண்றாங்க. அவங்க சித்தப்பா கூட குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. ஆனா இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. எல்லாம் என்னதான் தப்பா பேசுறாங்க, என்னால நைட்ல ஒழுங்கா கூட தூங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி
சொல்லி அவங்க கஷ்டத்தான் சொல்ல அவருக்கே ரொம்ப சங்கடமாயிரும். சரி நான் வீட்டுக்கு போறேன், அவங்க கிளம்புவாங்க. கிளம்பும் போது நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது எதுக்காகனா, என் அம்மா இருந்தாங்கன்னா என்ன பாதுகாப்பாங்க. அவங்க இருக்கும்போது எனக்கு யானை பலம் இருக்கும். அவங்க இல்லாதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உங்களை நான் இன்னுமே அம்மா நினைச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இரவும் இருங்க நான் உங்களை டிராப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவரு போய் அந்த ஆட்டோக்காரரோட வீட்ல கதவு தட்ட பேய் நெஞ்சே தொறக்காம இருப்பாங்க. அதுக்கடுத்து அவருக்கு வண்டி கிடைக்கும். யாருன்னா ரவி அண்ணாவோட வண்டி. அதை எடுத்துட்டு அவங்கள டிராப் பண்ணதுக்காக போவாரு. இப்போ அந்த லேடிய வீட்ல விட்டுட்டு இவங்களும் உள்ள போய் பார்த்தா, அங்க சித்தப்பா குடிச்சிட்டு அங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. அந்த லேடியும் என் அம்மா இல்லாதது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்பதான் எனக்கு தெரியுது. அவரும் விட்டுட்டு வந்துருவாரு. இப்ப அடுத்த நாள் காலைல ரவி அண்ணான்றவர் லிஃப்ட் கேட்டுட்டு கடைக்கு வருவாரு. என்னடா லிஃப்ட் கேக்குறீங்க, உங்க வண்டிக்கு என்ன ஆச்சுன்னும் போது அவரு நைட்டு நடந்த விஷயத்த சொல்லுவாரு. நைட்டு என்னன்னு தெரியலப்பா, டப்பு டப்புன்னு என் கதவு அடிச்சது, வண்டி வேணும் வண்டி வேணும்னு சொல்லி ஹீரோ தான் என்கிட்ட கேட்டான். அவன் உடம்புல பேய் பூந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணும் போது ஆட்டோ ஓட்டுறவர் ஆமா எங்க வீட்லயே சத்தம் கேட்டது, ஆனா என் மனைவி தான் பயந்தனால நான் துரத்தாம விட்டேன் கதை விடுவாரு. ஆனா இவருக்கு தான் பயமே. கடைசியில ரவி ஆனா நான் சாவி மேல இருந்து தூக்கி போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வண்டி எந்த பக்கம் போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இந்த பேயோட தொல்லை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது அடுத்த நாள் காலையில ஈரோட வீட்டோட ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேட்கும். சாமியாருக்கே பயம் வந்துடும். அவரு கூட சீனியரையே எனக்கு இங்க இந்த பேய ஓட்டுறதுக்கு தைரியம் இல்ல, ஏன்னு தெரியல, நான் பண்ற எந்த மந்திரத்துக்கும் அது சரியா ஆக மாட்டேங்குது, நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த பேய ஓட்டுவீங்க, நீங்க ஓட்டுனீங்கன்னா என்னோட போன பேர் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க, இப்ப பயங்கரமா சத்தம் கேட்கும். கதவெல்லாம் உடைக்கிற சத்தம் கேட்கும். என்ன ஆச்சுன்னு எல்லாருமே போய் பாப்பாங்க. அப்படியே லேடி கேட்ட போட்டு வெளியே வருவாரு. அவருக்கு என்னன்னா அந்த லேடி அவங்க வீட்டை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைப்பாரு. ஆனா அதுக்கு ஒரு காரணம் வேணும். சோ அவங்க அம்மான்ற காரணத்தினாலேயே நான் போறேன்னு சொல்லிட்டு லேடி கேட்ட போட்டு ஸ்கூட்டி ஓட்டு போவாரு. அவர் ஓட்டிட்டு போக எல்லாம் பின்னாடியே பேய் வண்டி ஓட்டு போதுடா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே போவாங்க. அப்ப ரவி அண்ணாவும் பாப்பாரு. அவரோட வண்டி தான் அது. அந்த ஈரோட அப்பாவும் என் பையனை பேய் கூட்டிட்டு போதுப்பா அவன் ஏதாவது பண்ணணும் போது அந்த ஸ்கூட்டரை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் போவாங்க. போய் பார்த்தா ஹீரோ இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க சித்தப்பா போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அவரை மட்டும் அடிக்காம அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டு எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கும் போது ரவி அண்ணாண்டவர் ரொம்ப பொறுமையா பாத்துக்கிட்டு, இப்பெல்லாம் சண்டை போடாதீங்கப்பா, எங்களுக்கு ஒரு உதவிக்கு அந்த பொண்ணு வந்தாங்க, அவ்வளவுதான், நீங்க இப்படி சண்டை போடுறது தப்புன்னு பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்க அவர் மேலயும் கை வைக்க, இப்ப எல்லாரையும் புடிச்சு செம்ம அடி அடிப்பாரு. அவர் அடிக்கும் போதுதான் ஹீரோ பாப்பாரு உண்மையாவே இவருக்கு பவர் இருக்கு, ஆனாதான் ஒத்தாலா அந்த 20 பேர் அப்ப அடிச்சிருப்பாரு போலன்னு சொல்லி எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு ஹீரோ அந்த பொண்ணு நானே கூட்டிட்டு போறோம், அவங்க கூட இருக்கனால அந்த பொண்ணு கஷ்டதா பாடுறான் போது அவங்களும் நீங்க எல்லாம் எனக்கு அப்பா சனத்துல இருக்கீங்க, ஆனா என்கிட்டயே தப்பா நடந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, இதுக்கடுத்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ வீட்டுக்கு வந்த பிறகு திருமணம் ஆகாத பொண்ணை வீட்டுக்குள்ள யாருமே சேர்க்க மாட்டேன்றாங்க. இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஊர் மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோட அம்மாவும் இங்க ஒருத்தர் இருக்காரு, உன்னை விட வயசுல மூத்தவர் தான், அவரை நீ திருமணம் பண்ணிட்டு இந்த ஊர்ல இருந்துருமான்னு சொல்ல, அவங்களும் ரவி அண்ணாவை தான் சொல்றாங்கன்னு சொல்லி ஒத்துப்பாங்க. ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, கடைசியில பார்த்தா அது வேற ஒருத்தர். அவரை பார்த்தோன்னே அந்த லேடி கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. அதுக்கடுத்து ரவி அண்ணா கூட சண்டை போற அந்த நபரும் நீங்க தான் வயசுல மூத்தவர், நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்க உங்க தலைமையில அப்படின்னு சொல்ல, உடனே அவரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா அது என்னோட கல்யாணமா இருக்கணும், நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஊரு எல்லாருமே ரவி அண்ணாக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிருக்கும். அந்த டைம் அவரும் வேற ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணணும்னு சொல்லி உங்க மனைவியை கூட்டிட்டு போகும்போது எனக்கு எழுத தெரியும் நான் எழுதுறேன்னு சொல்லி அவரோட பேரும் அவங்க பேரும் எழுதி எழுதி மொய் கொடுக்க போவாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் டேய் உனக்கு பேய் வரும்போது எப்படி இருந்தா தெரியுமா, நாங்கெல்லாம் கிட்டே வர மாட்டோம், நான் பார்த்து பயந்தோம்டா அப்படின்னும் போது ஹீரோ அப்படியாடா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இவ்வளவு விஷயமா நடத்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரியே ஒரு ஆக்டிங் கொடுக்க, ஆமாண்டா அது மட்டும் இல்ல அந்த டைம்ல அவனுக்கு ஒரு 2000 ரூபாய் கடன் கொடுத்தேன், உனக்கு ஞாபகம் இருக்காது, எப்ப ரிட்டர்ன் கொடுப்ப அப்படின்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பேய் மாதிரி பேச அவங்க எல்லாம் தெரிச்சு ஓடி போயிருவாங்க. ஹீரோ தான் இந்த படத்தோட டைரக்டரே. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த படத்துல பேய் மூலியமா திருமணம் நடந்ததுல இது ஒரு உண்மை சம்பவம் தான். மாலூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு நபருக்கு பேய் வந்து அந்த பேய் மூலியமா அவர் வேற ஒருத்தங்களுக்கு திருமணம் பண்ணி வச்ச இந்த குட்டி கான்செப்டை வச்சுதான் நிறைய கேரக்டரை வச்சு இந்த டைரக்டர் இந்த படத்தை எடுத்துப்பாங்க. படமா பார்க்கும்போது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.